மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். Bangalore Engage India joint meeting all to all. Rotary prayer. We implore the Lord to guide and enlighten us, to make us thy worthy, instrument of spreading peace, joy and bliss to all mankind. Thank you. Respected District Governor Rotarian Muthaiyappillai avargalé, respected Rotary Club of Bangalore also Director Rotarian Ramesh avargalé, and Rotary Club of Bangalore Engage India Ramanan avargalé, and Sundaran avargalé, and Rotary Club of Tamarabarni Assistant Governor Rotarian Jolly, and Past Assistant Governor, Past District Secretary Rotarian PKs, President Rotarian Perumal, and Friendship Rotary and Friends of Rotary. Very good morning to everyone. நம்ம அனைவரும் அறிந்து கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக தென் மாவட்டங்களில் மழையானது எந்த அளவுக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தியது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ அதற்கு நிவாரண காரியங்களை ஊக்கப்படுத்தும்படியாக அவர் கிளப் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பிடிஜி ஆர்வபாணி அண்ணாச்சி அவர்களோடு தொடர்பு கொண்ட ரோட்டரி கிளப் ஆஃப் பெங்களூர் அல்சூர் மெம்பர்ஸ் இந்த மாதிரி நாங்கள் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் நாங்கள் கொடுக்க வருகிறோம், நிவாரண இந்த காரியங்களை கொடுக்க வருகிறோம் என்று சொல்லும் பொழுது உடனடியாக அதற்கு காரியங்களை செய்த ரொட்டேரியன் பிகேஎஸ் மற்றும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்கள் இங்கே வருவதற்கு ஒத்துழைத்தார்கள். ஆகவே இன்றைக்கு இது ஒரு பகுதி நிகழ்ச்சி முடித்துவிட்டு இன்னும் ஆங்காங்கே பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நிவாரண உதவிகளை செய்ய ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணி மெம்பர்ஸும் ரோட்டரி கிளப் ஆஃப் அல்சூர் பெங்களூர் அல்சூர் மெம்பர்ஸும் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு நேரத்தின் காலத்தின் அருமை கருதி என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு நன்றி. வணக்கம். நம்மளுடைய நெல்லையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வெள்ள நிவாரணப் பொருட்கள்லாம் ரோட்டரி சார்பாக கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லணும். அந்த வகையில் இப்போ நம்மளுடைய ரோட்டரி பெங்களூர் அல்சூர்லேருந்து வெள்ள நிவாரணப் பொருட்கள்லாம் கொண்டு வரப்பட்டு நம்மளை ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணியில் கொண்டு சேர்க்கப்பட்டது. இதை நம்மளுடைய ரோட்டரி மாவட்ட ஆளுநர் முத்தையாப்பிள்ளை மக்களிடையே தலைமை தாங்கி சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதை குறித்து நம்மளுடைய மாவட்ட ஆளுநர் முத்தையாப்பிள்ளைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். இந்த வெள்ள நிவாரண பணியின் தொடர்ச்சியாக இன்றைக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் ஒல்சூர் கர்நாடகா ப்ளஸ் ரோட்டரி கிளப் ஆஃப் என்கேஜி இந்தியா அப்படின்னு பெங்களூர்லேருந்து 2 மாவட்டங்களை சேர்ந்த சங்கங்கள் அவங்க உறுப்பினர்கள் மூலமாக இந்த கிராசரிஸ் இன்றைக்கி தயார் செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்களும் பெங்களூர்லேருந்து இன்றைக்கு நம்முடைய நேரடியாக பயனாளிகளை பார்த்து அவங்கள்ட்ட கொடுத்ததில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இதன் மூலம் இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னும் இந்த வாரத்தில் இந்த பணி முடிவடையணும்னு நான் எதிர்பார்க்குறேன், ஆசைப்படுறேன். எல்லாரோட தேவைகளையும் பூர்த்தி செய்யணும். அதற்கு அடுத்தபடியாக இதிலிருந்து அந்த வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கு அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். இந்த ரோட்டரி மாவட்டத்தை சேர்ந்த ஆளுநர்கள் திரு உதயபாஸ்கரா அண்ட் ஸ்ரீனிவாசமூர்த்தி மற்றும் இந்த ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த 3-2 மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நம்மளுடைய ரோட்டரி கிளப்பாக பெங்களூர் அல்சூரில் இருந்து ரமேஷ்குமார் வந்திருக்காங்க. அவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் எல்லாருக்கும். எங்களுக்கு இது இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த திரு முத்தையாப்பிள்ளை அவர்களுக்கும் திரு ஆறுமுக பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் மற்ற உங்களோட உறுப்பினர் எல்லாருக்கும் ரோட்டரியிலேருந்து எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நாங்கள் பெங்களூர் வரோன்னா எங்களுக்கு எங்கே பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரிய பேர் நாங்கள் வீடியோ பார்க்குறதோட சரி, டிவியில் பார்க்குறதோட சரி. அதில் இங்கே இவங்களை கான்டாக்ட் பண்ணப்போ அப்போது சரவணன் எல்லா உதவியும் பண்ணார். எல்லாம் பார்த்துட்டு இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே அரேஞ்ச் பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 55 பேருக்கு கொடுத்துருக்கோம். நம்ம அதுக்கடுத்து அப்படி இப்போ அடுத்து நம்ம ஆதிநாதபுரம், அப்புறம் வேறு திருப்பதி, நாலங்காடு, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் நம்ம பர்சனலாக போய் கொடுக்க போகிறோம். நம்ம ரோட்டரி பெங்களூர் ஆஃப் அல்சூர் இது நாங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் செய்துட்ருக்கோம். நிறைய ப்ராஜெக்ட் இது மட்டும் இல்லை, கார்டியாக் சர்ஜரி, அதுக்கடுத்து ஐ கேட்ராக்ட் சர்ஜரி, அதுக்கடுத்து படிக்கிறதுக்காக பிள்ளைங்களுக்கு, அப்புறம் ஃபார் கேர்ள்ஸ் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லேப்டாப் கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க.
இந்த மாதிரி. அப்புறம் படிக்கிறதுக்கு ஃபீஸ் உதவி பண்ணுறாங்க. அண்டு மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதால வந்து டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க இல்லாத கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு இதுவாக ஓட்டு நாங்கள் செய்யணும், இறங்கி செய்யணும் அப்படின்றதுக்காக பர்சனலாக அங்கேருந்து வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு என்னோடய நண்பர் சுதாகர், அப்புறம் வந்து இன்ஃபேண்ட் ராஜா, அதுக்கடுத்து பால்ராஜன், அதுக்கடுத்து நம்மளோட இன்னொரு கிளப்லேருந்து பிரசிடென்ட் வந்து ரமணன் இருக்கார். சார் அவரும் வந்து சரி நான் வரேன், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், வாங்க ரமேஷ் உங்க கூட சேர்ந்து செய்யணுன்னாரு. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஸோ நாங்கள் மொத்தமாக ஒரு 375 பேக்கெட் எங்கள் இருந்தது. அதில் வந்து சுருக்கமாக சொல்ல போனால் டக்குன்னு அரிசி பருப்பு வகைகள் சமையலுக்காக மசாலாவோடு சேர்த்து, அதுக்கடுத்து ஒரு சானிட்டரி பேடு, அதுக்கடுத்து ஒரு கம்பளி, அதுக்கடுத்து இந்த மஸ்கிட்டோ காயில்ஸு, சோப் பவுட்ரு, அண்டு ஒரு நைட்டி, ஒரு டிஷர்ட்டு, ஒரு லுங்கி, ப்ளஸ் மெடிக்கல் கிட்டு எல்லாமே ஒரு டோட்டலி அரௌண்ட் 1250 rupees ஒர்த்து. இதை நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொண்டாந்துருக்கோம். சரி, இது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட இடத்துல நேராக போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அங்கேயும் போய் இறங்க போகிறோம் களத்தில். ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே கூட துணையாக இருந்தால் தான் வந்து முக்கியமாக நாங்கள் வந்து காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறப்போ வந்து மற்ற ரோட்டரி மக்களும் சரி அண்ட் பப்ளிக்கும் சரி முன் வந்து கண்டிப்பாக செய்வாங்க. இது ரீச் ஆகணுன்னு தான் எங்களோட நோக்கமே. சரிங்களா? அது தயவுசெய்து நீங்களும் அதை ஏற்பாடு இது பண்ணுங்கள். அண்டு உங்களோட இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெங்களூருக்கு அனுப்பி வைங்க. இங்கே என்ன நடக்குது, நாங்களும் வந்து லேட்டாக தான் வரோம் எங்களுக்கு. அட்லீஸ்ட் உங்கள் மூலிமா எங்களுக்கெல்லாம் அனுப்பி வச்சிங்கன்னா டே டு டே. ஒரு நிமிஷம். ரோட்டரி கிளப் ஆஃப் என்கேஜ் இந்தியா ரமணன் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க. நான் வந்து 3191 ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட், 3192 ரோட்டரி டிஸ்ட்ரிக்டோட ஆளுநர்களை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அவங்க சார்பாக எல்லாருக்கும் மெயினாக ஆளுநர் திருநெல்வேலி ஆளுநர் முத்தையா பிள்ளை அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இங்கே வந்து ரொம்ப நிறைய ஒத்தாசை பண்ணிகிட்ருக்காங்க, உதவி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சதை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இது முடிவல்ல ஆரம்பம். அவர் ஆளுநர் சொன்ன மாதிரி இந்த இம்மீடியட் நீடுங்கிறது வந்து ஒரு வாரத்தில் முடிஞ்சு அதுக்கு அடுத்தது வாழ்வாதாரத்துக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ணணும்னு, அதுக்கும் எங்கள் 3191 3192 மாவட்டங்கள்லேருந்து எவ்வளோ முடிகிறதோ பணத்துக்கு தயாராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அண்ட் இங்கே என்கேஜ் இந்தியா ஒரு கிளப்னு பார்த்தீங்கன்னா எங்களோட முக்கியமான குறிக்கோள் வந்து யூத் லீடர்ஷிப். ஏன்னா இப்போ எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மெஷின் லேர்னிங் எல்லாம் வருது. மெஷினுக்கு எல்லா ஸ்கில்லும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ மனுஷங்க என்ன பண்ணுறது, அது அவங்களுக்கு வாழ்வாதாரம் அடிபடுமா இல்லையா, அதெல்லாம் எப்படி நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்கு வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரைலானி யூத் லீடர்ஷிப் அகாடமி அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த ப்ராசஸ் என்னென்ன பண்ண முடியுமோ, ரைட் ஃப்ரம் ஹெல்த், லீடர்ஷிப் ஸ்டார்ட்ஸ் நாட் ஒன்லி வித் எஜுகேஷன், இட் ஸ்டார்ட்ஸ் ரைட் ஃப்ரம் போத் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ அதுதான் ரோட்டரி இந்த வருஷத்துக்கான தீம் வந்து மென்டல் வெல்பீயிங். ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் ஏரியா பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த சேவை தொடரும், இன்னும் நிறையா பண்ணுவோம். நன்றி. இன்றைக்கி வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்து வெள்ள நிவாரணப் பொருட்கள் ரோட்டரியில் வந்து 3191 3192 கொண்டு வரப்பட்டு மக்கள் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த மக்களை வந்து நேரடியாகவே வரவழைத்து நம்மளுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணியினுடைய ஏற்பாடில், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ரோட்டரி மாவட்ட ஆளுநர் முத்தையா பிள்ளை அவர்களுடைய தலைமையில் வந்து இந்த வெள்ள நிவாரணப் பொருட்கள் சரியான மக்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கப்பட்டுச்சு. இதே மாதிரி வந்து தொடர்ந்து வந்து வெள்ள நிவாரணப் பொருட்களை நேரடியாகவே மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக வந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போய் கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க. அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் பானுமதி. நன்றி, வணக்கம்.